காலைதோறும் புதியவை. தெய்வீக நீதி குடும்பம். மே 5. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. என்னாகமம் 16:32. தெய்வீக நீதி என்பது வேதாகமத்தில் மிக முக்கியமான சித்தாந்தம். தீர்க்கதரிசி தானியேல் சிங்கக்கெபி அனுபவமும் கோராகு மற்றும் அவரது கூட்டத்தின் கிளர்ச்சியும் தேவனுடைய நீதியும் கருணையும் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. தானியேல் பாபிலோனின் அரசரால் விதிக்கப்பட்ட கட்டளையை மீறியும் தினமும் 3 வேளை தம்முடைய அறையில் எருசலேமுக்கு நேராக திரும்பி தேவனை தியானித்து ஜெபித்தார். அரசரின் கட்டளையை மீறியதற்காக அவர் சிங்கக்கெபியில் போடப்பட்ட போது தேவன் அவரை பாதுகாத்தார். மேலும் உண்மையை மறைத்து தானியேலை கொல்ல சதி செய்த அதிகாரிகளும் அவர்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் அரசரின் கட்டளையின்படி அதே சிங்கக்கெபியில் இடப்பட்டனர். அவர்கள் தரையை எட்டுவதற்குள் சிங்கங்கள் அவர்களை வேட்டையாடி சிதறடைத்தன. தானியேல் 6:24. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கோரா மற்றும் அவரது கூட்டத்தார் தேவனுடைய ஒழுங்கமைப்புக்கும் மோசேயின் அதிகாரத்துக்கும் எதிராக எழுந்தனர். அந்த கிளர்ச்சியின் விளைவாக பூமி தன்னுடைய வாயை திறந்து அவர்களை விழுங்கியது. ஆனால் என்னாகமம் 26:11 நாம் வாசிக்கிறோம், கோராவின் புத்திரர்கள் சாகவில்லை. இதன் மூலம் தேவன் ஒவ்வொருவரையும் அவர்களது தனிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் அணுகுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தானியேலுக்கும் கோராவின் மகன்களுக்கும் இடையிலான கதை தேவனின் நீதியும் விசுவாசத்தின் தனிப்பட்ட பொறுப்பும் நம்மிடையே எவ்வாறு விளங்குகிறது என்பதை காட்டுகிறது. தானியேலின் கதை தேவன் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் எப்போதும் அவரிடம் பாதுகாப்பையும் அருளையும் பெறுவார்கள் என்பதையும், கோராவின் மகன்களின் கதை அவர்கள் தண்டனைக்கு உட்படவில்லை, அவர்களுக்கு தேவனின் கிருபை மற்றும் கருணை கிடைத்தது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவோ குழப்பங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டாலும் நம் விசுவாசம் ஒரு வகையான தீர்மானமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையை சந்தித்தாலும் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தால் அவர் நம்மை காப்பாற்றுவார். இத்தகைய அனுபவ கதைகள் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் தேவனுடைய நீதியில் நம்பிக்கை வைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஜெபம். பரலோக தந்தையே, தானியேல் கோராவின் மகன்களைப் போன்று நாங்கள் நீதியுடன் வாழ உதவி செய்யும். ஆமேன்.